ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு ரியல் லைஃபோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால அதை மட்டும் பொறுமையாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் தி காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ அந்த லேப்ரிந்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். அங்க இருக்கிற மான்ஸ்டரை கொண்டு அதை நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். முன்ன இருந்ததை விட இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆயிட்டான். அண்ட் அவனோட ஸ்டேட்டஸ் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய பவர் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. நான் மேல நோக்கி வந்திருக்கேன், ஆனா எனக்கு வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கல. அப்படின்னா நான் கீழே நோக்கி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போறான். அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. அங்க பள்ளி மாதிரியான ஒன்று இருக்கு. அதோட பார்வையை வச்சு எல்லாத்தையும் ஸ்டோனா மாத்துது. நம்ம ஹீரோவோட கை கொஞ்சம் ஸ்டோனா மாற ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ டக்குனு ஹோலி வாட்டர் யூஸ் பண்ணி அவன் கை ஸ்டோனா மாறதை தடுக்கிறான். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லிசர்ட் வரப்போ ஃபிளாஷ் கிரானைடை யூஸ் பண்ணுவோம். அதோட கண்ணு அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹீரோ அதை ஈஸியா கொண்டுதான். அப்படியே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 13th ஃப்ளோர் 15th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். அண்ட் போற வழியில இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுகிட்டே இருக்கான். 44வது ஃப்ளோர் வரைக்கும் போயுமே நம்ம ஹீரோக்கு வெளியே போற வழி கிடைக்கல. 20வது ஃப்ளோர்ல அந்த லேப்ரின்த்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கவும் அங்க ஒரு கிறிஸ்டல் இருந்தது. அதை தொட்டோனே நாங்க டைரக்டா 65th ஃப்ளோருக்கு போயிட்டோம் அப்படின்னு கேப்டன் மெல்ட் ரிப்போர்ட் பண்ணவும் பீப்புள் இது நாள் வரைக்கும் ஹையஸ்ட் லெவலா போனதே அந்த 65th ஃப்ளோர் வரைக்கும் தானே அப்படின்னு மன்னர் கேட்கவும் ஆமா ஹீரோஸ்ல ஒருத்தரை நாங்க அங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோஸ்க்கு இப்படி ஆயிட்டுன்னு தெரிஞ்சா மக்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். இதை பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாது அப்படின்னு மன்னர் சொல்றாரு. ஷீசுக்கு உடனே அந்த இடத்துல நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. இது பஹிமஸ் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி மெல்ட் சொன்ன எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறா. சிரசாக்கி வந்துட்டு இன்னும் அழுத கண்டிஷன்ல அப்படியே தான் இருக்கிறா. அதை நினைச்சு ஷீசுக்கோ கொஞ்சம் வருத்தப்படுறா. கிட்டத்தட்ட அந்த பஹிமஸ்ங்கிற டேஞ்சரஸான மான்ஸ்டர் கிட்ட இருந்து எல்லாரையும் நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். அந்த மான்ஸ்டர்னால அந்த பிரிட்ஜ் கீழே இடிஞ்சு விழவும் நாகுமாவை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி அங்க போக ட்ரை பண்றா. வேண்டாம் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஷீசுக்கோ தடுக்கிறா. நம்ம ஹீரோ கீழே விழவும் இல்ல நாகுமாவை நான் காப்பாத்தணும், நானும் போறேன், அவனை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன விடுங்க அப்படின்னு சிரசாக்கி கத்தவும் கேப்டன் மெல்ட் வந்துட்டு அவ கழுத்துல அடிச்சு அவளை மயங்க வச்சிருந்தான். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும் அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சீசுக்கோ சொல்றா. இதுக்கு மேலேயும் உங்கள ஒருத்தர் நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் சொல்றான். இப்போ வழியை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. இப்போ சீசுக்கோ வந்துட்டு அவங்க எல்லாரும் இந்த வேர்ல்டுக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறேன். அவங்க எல்லாரையும் இந்த வேர்ல்டுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி போப் ஈஸ்டர் அப்படிங்கிறவன் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி போப் ஈஸ்டர் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருக்கான். இந்த வேர்ல்டுல மொத்தமா 3 ரேசஸ், அதாவது 3 இனம் இருக்கு. ஹியூமன்ஸ், டீமன்ஸ், அப்புறமா பீஸ்ட்மேன். ஹியூமன்ஸ்கோ டீமன்ஸ்கோ எப்பவும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். டீமன்ஸ் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாங்கிறதுனால ஹியூமன்ஸ் தோக்குற கண்டிஷன்ல இருந்தாங்க. ஹியூமன்ஸை காப்பாத்துறதுக்காக ஈஹித் தி காட் ஆஃப் கிரியேஷன் ஹீரோஸ் இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த ஹீரோஸ் தான் இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ நம்ம தான் இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்க இருக்கிற மக்கள் யாரையும் நம்ம சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன். ஒரு டீச்சர் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தான். அவங்க உயிரை என்னால ரிஸ்க் எடுக்கலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டீச்சர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ஷீசுக்கோ இதுல இருக்கானா நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்றா. நான் சொல்ல கேட்காம பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் உங்க டீச்சர், என்ன கொஞ்சமாச்சும் மதிங்க, நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். உங்க உயிரை என்னால ரிஸ்க் எடுக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறா. இந்த வேர்ல்டுக்கு வந்த உடனே திடீர்னு எங்க கிட்ட எப்படி இவ்வளவு பவர்ஸ் வந்துச்சு, நாங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. யாரும் என்ன பார்க்கல, யாருக்கும் என் மேல சந்தேகம் வந்திருக்காது அப்படின்னு வளரிக்கிட்டே ஒருத்த போகவும் பியாமா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஷீசுக்கோ கேட்கறா. ஒன்னும் இல்லையே, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இவ ஸ்வாட் எடுத்துட்டு நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவளை பார்த்து அவன் பயந்துகிட்டே இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்பவும் எனக்கு தான் இப்படி தோணுதா இல்ல இவன் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டானா. ஆக்சுவலி இவன் எப்பவுமே நாகமோ கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஒருவேளை சிரசாக்கி இவன் லவ் பண்றானா இருக்குமோ? சாச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஷீசுக்கோ நினைக்கிறா. இப்போ ஷீசுக்கோ போயிட்டு சிரசாக்கிய பாக்குறதுக்காக போறா. அவ கையை போய் பிடிக்கவோ சிரசாக்கி கண்மொழிக்கிறா. சிரசாக்கி ஒரு வழியா நீ கண்மொழிச்சிட்டியா? 5 நாளா நீ கண்டினியூஸா தூங்கிக்கிட்டே இருந்த, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஷீசுக்கோ சொல்லவோ ஆமா என்னாச்சு? ஆமா நம்ம கடைசியா லேப்ரின்த்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. உனக்கு தாகமா இருக்கோ, இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கோ சமாளிக்க ட்ரை பண்றா. ஆமா நாகுமோ அவனுக்கு என்னாச்சு? அவன் எங்க இருக்கான்? அவனை காப்பாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாகமா போயிட்டான் அப்படின்னு சீசுக்கு சொல்லவோ இல்ல கண்டிப்பா அவன் அந்த இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ எந்திக்க ட்ரை பண்றா. ஆனா சிரசாக்கியால நடக்க கூட முடியல. நாகமா அந்த இடத்துல தனியா மாட்டிட்டு இருப்பான். அவன் பயப்படுவான். நான் போய் காப்பாத்தணும், அவனை நான் காப்பாத்துவேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி அலறா. இங்க நம்ம ஹீரோ அவனோட ஹோலி வாட்டரை சின்னதா ஒரு மெட்டல் பாட்டில் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஊத்தி வைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட எர்த் மேஜிக் இருக்குங்கிறதுனால செவத்துக்குள்ள ஓட்ட போட்டு கூட அந்த லேப்ரின்த் ஃபுல்லா சுத்தி பாக்குறான். ஆனா வெளியே போறதுக்கான வழி கிடைக்கல. எப்படினாலும் நான் வெளியே போற வழியை கண்டுபிடிச்சு என்னோட வீட்டுக்கு போக தான் போறேன். என் வழியில யார் குறுக்க வந்தாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த டஞ்சனுக்குள்ள ஒரு பெரிய கதவை கண்டுபிடிக்கிறான். லைப்ரரியில நான் எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன், இப்படி ஒரு கதவை நான் அதுல படிச்சதே இல்லையே, இது ஏதாச்சும் ஏன்ஷியன்ட் ரூமா இருக்குமோ, இதை திறக்கிறது அப்படின்னு தெரியல, பேசாம ஓட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி ஓட்ட போடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஷாக் அடிக்குது. அண்ட் கல்லா இருந்த 2 சிலை இப்போ மான்ஸ்டரா மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட நெத்திலேயே ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ அதை காலி பண்ணிட்டு உன்னை ஒரே ஷாட்ல காலி பண்ணிட்டேன்னு நினைச்சு கவலைப்படாத, ஏன்னா எனக்கு சண்டை போடுற மூடு இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அந்த 2வது மான்ஸ்டரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த புல்லட்ஸ்ல இருந்து தப்பிக்குது.
வந்து உன்கிட்ட ஷீல்டு இருக்கா, அதை எப்படி பிரேக் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கன்னை ரீலோட் பண்ணிட்டு ஷூட் பண்ண இடத்துல திரும்ப ஷூட் பண்ணுவோம். அந்த ஷீல்டு பிரேக் ஆகி அதோட கை உடையுது. அந்த கதவை விட்டு நீ தள்ளியே வர மாட்டிக்க, அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னத்தை தான் நீ ஸ்பெஷலா ப்ரொடெக்ட் பண்ற, நான் அதை தெரிஞ்சுக்கிடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதோட ஷீல்டு உடையும் நம்ம ஹீரோவை அது டைரக்டா அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சு இதையே ஒரே ஹெட் ஷாட் தான், அவ்வளவுதான் இறந்து போயிருது. இப்போ அப்படியே லேப்ரின்த்க்கு மேல அந்த கிங்டம் காமிக்கிறாங்க. நாகமோ இறந்துட்டாங்கிறத என்னால ஒத்துக்கிட முடியாது, என் கண்ணால நான் பாக்குற வரைக்கும் அதை நம்ப மாட்டேன், என்ன முட்டாளன்லாம் நினைக்காத, ஒருவேளை அவன் கீழே விழுந்தோன்னு உயிரோட இருந்தான்னா நம்ம அவனை தேடி கண்டிப்பா போயாகணும், அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும், நீயே எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கவும், இது என்ன கேள்வி, நான் உன்னோட ஃப்ரெண்டு, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. அந்த இறந்து போன 2 மான்ஸ்டர்ஸ் கிட்டே இருந்து அந்த டோரை ஓபன் பண்ற கீயான மானாஸ்டான நம்ம ஹீரோ எடுக்கிறான். இப்போ அந்த கதவுல போய் அதை ஃபிக்ஸ் பண்ணவோ அந்த கதவுல ஒரு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி இப்போ அந்த கதவு ஓபன் ஆகுது. ஸ்பெஷலா அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ உள்ள போய் பார்க்கறான். நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்ணி உள்ள போறான். ஒரு பாக்ஸ் க்ளோ ஆகி சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ நடந்து உள்ள போக போக அந்த இடத்துல இருக்கிற வேர் மாதிரியான ஒண்ணு கம்மியாகிக்கிட்டே வருது. அண்ட் லைட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. சுத்திட்டு இருக்கிற அந்த எல்லோ பாக்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு அடைக்கப்பட்டிருக்கா. அது ஒரு பர்சனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து போறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா. டேஞ்சரஸான ஒரு இடத்துல உன்னை இவ்வளவு சேஃபா அடைச்சு வச்சிருக்காங்கன்னா நீ ரொம்ப டேஞ்சரஸானவளா இருப்ப, உன்னை ரிலீஸ் பண்றவன் கண்டிப்பா முட்டாளா தான் இருப்பான், நான் அந்த முட்டாள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ஹீரோக்கும் அவனோட டீம்மேட்ஸ் துரோகம் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இதை நினைச்சு நான் அப்புறமா வருத்தப்பட போறேன் அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்தலான்னு உள்ள போறான். சரி எதனால உன்னை இப்படி அடைச்சு வச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்கா. ஹே பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒரு வேம்பயர், ரொம்ப காலத்துக்கு வாழுவேன், என்கிட்ட கிரேட்டஸ்ட் பவர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் என்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினேன். ஆனா ஒரு நாள் என்னோட மினிஸ்டர் இதுக்கப்புறம் என்னோட சேவை தேவையில்லைன்னு சொன்னா, என்னோட அங்கிள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, எனக்கும் அதுல ஓகே தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, ஹே நீ என்ன ராயல்ட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா, ஆனா அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, நான் அவங்களுக்கு டேஞ்சரஸா இருப்பணும்னு நினைச்சாங்க, ஏன்னா அவங்களால என்ன கொல்லவும் முடியாதுல்ல அப்படின்னு அவ சொல்லவும், என்னது உன்னை கொல்ல முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா, நான் ஒரு வேம்பயருங்கிறதுனால என்னை கட் பண்ணா கூட நான் ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருவேன், ஸோ அதனால என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும், சரி ஓகே நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியே கொண்டு வரலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுல இருக்கிற மேஜிக் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் பழைய அதே வீக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை பிரேக் பண்றான். அடைப்பட்ட அதுல இருந்து அந்த பொண்ணு இப்போ ரிலீஸ் ஆகுறா. நம்ம ஹீரோனோட நிறைய பவர்ஸை யூஸ் பண்ணதுனால சோர்ந்து போய் கீழே விழறான். ஸோ ஹோலி வாட்டரை குடிச்சு தெம்ப ஏத்திக்கிடுறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கவும், என்னாச்சு உனக்கும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்குறான். இல்ல உன்னோட கை ரொம்ப வாமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், ஆமா ஏன்னா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவ கேட்கவும், ஹாஜிமே நாகமோ. சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீயே ஒரு பேர் வை அப்படின்னு அவ சொல்றா. ஏன் உன் பேர் மறந்து போச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல என்னோட ஓல்டு நேம் நான் யூஸ் பண்ண விரும்பல, நீ எனக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானே ஒரு பேரை சூஸ் பண்ணணுமா, சரி ஓகே யோயி, இந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு அவ கேட்குறா. யோயி அப்படின்னா அது நிலவை குறிக்கும். இந்த ரூம்குள்ள வந்த உடனே நிறைய ஸ்டார்ஸை பார்த்தேன், அண்ட் உன்னோட எல்லோ ஹேர் எனக்கு 3 ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. திடீர்னு ஆரோஸ் எங்கேருந்து அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றி நம்ம ஹீரோ அந்த அவ்வளோ ஆரோஸையும் வாங்கிக்கிறான். நாகமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவ ஒரு வேம்பயர் அண்ட் இவளை அந்த டஞ்சனுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு நல்லவாதானா? இப்போ திடீர்னு ஆரோஸ் எங்கேருந்தோ வந்து அட்டாக் பண்ணவோ அவளை காப்பாத்துறாங்கிற பேர்ல நம்ம ஹீரோ அதை வாங்கிக்கிடுறான். இங்க கிங்டம்ல ஷிரசாக்கி என்னடா நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கா. ஆனா இப்ப ஆரோஸ் பட்டதுனால நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருப்பானா இல்ல இறந்து போக போறானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.